இந்த ஆடி மாதம் ஆடிப்பருப்பு அன்றைக்கி நீங்கள் எல்லாமே வீடியோஸ் பார்த்துருப்பேன். அதில் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தா, அதாவது பண்டிகை காலங்களில் வந்து பாகக்காய் பிட்டில் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி. எங்களோட தமிழ் பிராமின் ஃபெஸ்டிவலில் வந்து பாகக்காய் பிட்டில் வந்து தாராளமாக எங்களோட இதில் பண்ணலாம், எல்லாருமே பண்ணுவாள். அதை தான் நான் வந்து ஆடி மாத பிறப்பு அன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு வந்து பண்ணியிருக்கேன். அதை நான் வந்து கமெண்ட்ஸ் பார்த்தேன். சரி, அதுக்கு வந்து நம்ம இந்த இதில் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்கல. அது ஒன்றும் தப்பு கிடையாதுப்பா, எங்களோட இதுபடி அது ஒன்றும் தப்பு கிடையாது. உங்கள் இதில் விருந்தோம்பலில் வந்து பாகக்காய் சேர்த்திக்க கூடாதுன்னா சேர்த்திக்காதீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நோ ப்ராப்ளம். அவாவா மனசுக்கு என்ன தோன்றதோ அதுபடி நம்ம செய்யறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகேவா? இதெல்லாம் மக்களே, வணக்கம், வந்து நமஸ்காரம், வெல்கம் டு அவர் சேனல் போஜனம். இன்றைக்கி ஆடி ஸ்பெஷல், ஆடி மந்த், அதாவது தட்சிணாயன புண்ணியகாலம் ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ இன்றைக்கி ஆடி ஸ்பெஷலில் என்ன இன்றைக்கி நீங்கள் வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாகக்காய் பிட்டில் அதுதான் நீங்கள் பார்க்க போகிறேன். இது வந்து செப்பரேட்டாக சாம்பார் பிளேலிஸ்ட்டில் கொடுத்துட்றேன். குழந்தைகளுக்குலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும், போய் அதை பார்த்து நீங்கள் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து இன்க்ரீடியன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஸ்பூனால் 1 ஸ்பூன் கடலப்பருப்பு எடுத்துட்டுருக்கேன்ப்பா, 1 ஸ்பூன் தனியா, குட்டியோண்டு கட்டி பெருங்காயம், இந்த ஸ்பூனால் ஒரு 2 ஸ்பூன் 2.5-3 ஸ்பூன் வந்து தேங்காய் எடுத்துட்டுருக்கேன், வரமிளகா ஒரு 4, பாகக்காய் வந்து ஒரு பெரிய பாகக்காய்ப்பா. அதாவது சாம்பாருக்கெலாம் நீங்கள் வந்து என்ன பண்ணுவோன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பாகக்காய் நல்ல பெருசாக இருந்தது, அதை நீங்கள் ஃபுல்லாக போட்டீங்கன்னா மொத்தையாட்டம் ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் உங்கள் ஆற்றுல எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து காய்கறியெல்லாம் கொஞ்சம் கூட்டிக்கோங்க, கம்மி பண்ணிக்கோங்க. 2வது, ஒரு சாம்பார் ஆகட்டும், ஒரு ரசம் ஆகட்டும், புளியை மட்டா போடுங்க. மட்டா போட்டால் தான் அந்த புளிப்பெல்லாம் இருக்கா. ஏன்னா நம்ம ஹெல்த்துக்கும் வந்து புளி காரம்லாம் ரொம்ப சரிப்படாது நம்ம உடம்புக்கும். ஸோ அதனால் புளியை மட்டமாக போட்டு, சின்ன லெமன் சைஸ் புளி தான் ஊற போட்டிருக்கேன், அதை போட்டுட்டு நீங்கள் வந்து மட்டா வந்து ரசத்துக்கும் போட்டேன்னா உடம்புக்கு ஹெல்த்து நல்லாயிருக்கும். ஸோ இந்த பாகக்காயில் நான் பாதி எடுத்துட்டுருக்கேன். கடலக்காவும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ரோஸ்டட், இப்போ நீங்கள் உங்கள் இடத்துல ரோஸ்டட் கடலக்காய் இல்லை அப்படின்னா பச்சை கடலக்காவை நீங்கள் நல்லா ஊற வச்சுருவோம். ராத்திரியும் ஊற வைக்கலாம். நாளாக சம்டைம்ஸ் மறந்து போயிட்டேன்னா காத்தால் ஏந்தோடனே கொஞ்சம் வந்து ஒரு கப்பு வந்து கடலக்காய் ஊற போட்டுருவேன். ஸோ இன்றைக்கி வந்து நான் ரோஸ்டட் பீனட் தான் போட போகிறேன். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ நான் வந்து ஒரு பெரிய பாகக்காயில் இவ்வளோ தான் போட்டுக்கிறேன் நான். இதை வந்து நம்ம வந்து போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு முதல் பாகக்காவை வேக வச்சுக்கலாம். பாகக்காவை கொஞ்சம் தண்ணி விட்டுண்டாச்சு, ஒரு டம்ளர் அளவு தண்ணி விட்டுண்டாச்சு. இதுக்கு பாருங்க, சின்ன ஒரு லெமன் சைஸ் புளி தான் ஊற போட்டிருக்கேன். இதை புளியை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்ம வந்து தண்ணி எடுத்து வச்சுப்போம். இதை வந்து நம்ம இப்போ அடுப்பில் ஏற்றிடலாம். பாகக்காய் எடுத்துக்கு இங்கே பாருங்கள், சைட் பை சைட் சாதமும் வடிக்கிறதுக்கு சாதமும் வச்சுட்டேன். ஸோ பாகக்காய் வந்து அடுப்பில் ஏற்றியாச்சு. சிம்மில் வச்சு கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே பாருங்கள், ரோஸ்டட் பீனட் தான் போட போகிறேன். நான் வந்து கொஞ்சம் வந்து அந்த தோலெல்லாம் எடுத்துகிட்டு நான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நம்ம வந்து வறுத்து அரைச்சிக்கலாம். அதுக்கு வந்து கடாய் வச்சுருந்தாச்சு. கடாயும் சூடாக எடுத்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் விட்டுட்டு இந்த கடலப்பருப்பு, தனியா, இது ரெண்டும் ஃபஸ்ட்டு போட்டு நம்ம வந்து வறுத்துக்கலாம். இப்போ இந்த குட்டியாக கட்டி பெருங்காயம் போட்டுக்கலாம், வரமிளகா போட்டுக்கலாம். இதை நல்லா ஒரு வறுத்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து தேங்காய் போட்டு ஒரு பெரட்டினாலாம் ரொம்ப நல்லா இருக்கும். இதை வந்து நல்லா இன்னும் கொஞ்சம் சிகப்பாக வறுத்துட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து நல்லா வறுபட்டுருத்து. இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து தேங்காய் போட்டுக்கிறேன். இந்த குவான்டிட்டி எல்லாம் உங்களுக்கு ஆற்றுல எத்தனை பேர் இருக்காலோ அந்த மாதிரி கூடுதலாக இருக்கும், குறைச்சலாக இருக்கும். நான் வந்து ஒரு 3 பேருக்கு நான் இதை சொல்லியிருக்கேன். 1 ஸ்பூன் தான் எல்லாமே போட்டிருக்கேன். 3 பேருக்கு நான் சொல்லியிருக்கேன். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். இது நல்லா வறுத்து ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து அரைச்சிட்டு நான் வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு. நான் வந்து பருப்பும் வேக வச்சுட்டேன். இதை பாருங்கள், சூப்பராக பருப்பு ரெடியாக எடுத்து, அதாவது நான் வந்து இந்த கப்பால் 2 கப்பு பருப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா சூப்பராக வந்திருக்கு. இது கொஞ்சம் மத்து போட்டு ஒத்தாப்பில் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். மத்து போட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சுருந்தோன்னா அப்படி சேர்ந்தாப்பில் இருக்கும் பருப்பு. இது வந்து கொஞ்சம்
தேங்காயெல்லாம் பொடிச்சுக்கோங்க. பொடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ தண்ணி விட்டு நம்ம வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். பாருங்க நல்லா அரைச்சிண்டாச்சு. அப்பா நைஸ் அரோமா, அரைக்கும் போதே நல்லா அரைச்சிண்டாச்சு. நல்லா வெந்திருக்கு பாருங்க. தண்ணி கொஞ்சம் நல்லா விட்டோம்ல, தண்ணி நல்லா ட்ரையாக இருக்குது. நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த ரோஸ்டட் பீனட் இருக்குல்ல, இது வந்து போட்டுடும். உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு போட்டுக்கோங்க. நான் நல்லா ஒரு 2 இது போட்டுக்கிறேன். இதையும் போட்டு நல்லா வந்து இப்போ நம்ம வந்து கொஞ்சம் புளி தண்ணி விட்டுடலாம். புளி மட்டும் கம்மியாக போட்டுக்கோங்க, போதும். இது பாருங்கள், இவ்வளோ தான் புளி விட்டுருக்கேன். இதுவே நல்லா உங்களுக்கு, ஏன்னா இந்த அரைச்சது விழுது எல்லாத்தையும் போடும்போது உங்களுக்கு வந்து பிட்டில் வந்து நிறையா காணிடும். அதனால் புளி கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க. அதுதான் சொல்கிறேனே, உங்காத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் கொஞ்சமாக தான் விட்டுருக்கேன். அதனால் இது இன்னும் ஒரு 5 நிமிஷம் புளி தண்ணி வந்து கொதிக்கட்டும். இந்த சாம்பார் பொடி பிட்லைக்கு அவசியம் இல்லை. நான் பாருங்கள் எவ்வளோ கொஞ்சமாக போடுறேன். இது வந்து என்னோடய டச் இருக்கணும், அதுவே போதும். சில பேர் போடுவா, சில பேர் போட மாட்டா. நான் எனக்கு அந்த டச் இருக்கணும்னு ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுருக்கேன். நல்லா 5 to 10 மினிட்ஸ் கொதிச்சாச்சு. இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டை இதில் விட்டுடலாம். கொஞ்சம் ஜலம் விட்டு விடலாம். இந்த ஜலம் விட்டு நல்ல வாசனைப்பா, அருமையான வாசனை, நைஸ் அரோமா. நம்ம சமைக்கிறது எப்படி நமக்கே நல்லா இருக்குன்னு தெரியும்னா அந்த அப்பிடைட் ஆகணும். அந்த வாசனை பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாள். பட் இருந்தாலும் அந்த அரோமா, நைஸ் அரோமா, நல்ல மணமாக இருக்கும்னு சொல்லுவாள்ல, மாதிரி நல்ல பிட்டில் மணமாக இருக்குது. இது ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சதுக்கப்புறம் பருப்பை கொட்டினா பாகக்காய் பிட்டில் ரெடி. வேணுங்கிற அளவுக்கு கல்லுப்பு, நான் கல்லுப்பு போடுறேன். நீங்கள் சால்ட்டு போட்டுனாலும் உங்களுக்கு தகுந்த மாதிரி சால்ட் போட்டுக்கோங்க. இது நல்லா கொதிச்சுட்டு நம்ம வந்து இப்போ வந்து ஓ மை காட், பருப்பை விட்டுன்றோம். ஸோ கொஞ்சம் ஜலம் விட்டுடலாம். கொஞ்சம் கொதிக்கட்டும். கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ கொஞ்சம் கொதிச்சில்னா உங்களுக்கு ஒத்தாப்பில் ரொம்ப நல்லா வந்துடும். ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். நம்ம வந்து பிட்லைக்கு வந்து தாளிச்சிடலாம். கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, கடுகு, கருவேப்பிலை, ஒரே ஒரு வரமிளகா, கொஞ்சமாக இதுலேயும் பெருங்காயம் போட்டுக்கலாம். அப்போ தான் நல்ல நைஸ் அரோமா இருக்கும், நல்ல வாசனையாக இருக்கும் பிட்டில். துவரப்பருப்பெல்லாம் சிகப்பாக எடுத்து நம்ம வந்து இதை வந்து பிட்லையில் கொட்டிடலாம். இவன் தலையில் கொட்டி விடலாம். சூப்பரான பாகக்காய் பிட்டில் ரெடி. அடிப்பொலி ரெசிபி, கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்க ஒரு நாள். அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. கொத்தமல்லி போட்டுக்கலாம். ஒரே ஒரு ஸ்பூன் நெய். இது ஆப்ஷனல், உங்களுக்கு வேணா போட்டுக்கோங்க, இல்லைன்னா போட்டுக்க வேண்டாம். நான் அந்த ஒரு டச் ரொம்ப நல்லா இருக்கும், நைஸாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதனால் ஒரே ஒரு ஸ்பூன் வந்து நெய் விட்டுப்பேன். ஸோ பிட்டில் ரெடி. சூப்பராக பிட்டில் ரெடி ஆகிட்டு பாருங்க. அடிப்பொலியான சூப்பரான ரெசிபி. ஸோ பாகக்காய் பிட்டில் பார்த்தீங்களா, எனக்கு நிஜமாக இந்த பாகக்காய் பிட்டில் அப்படின்னோடனே இது வந்து என்னோட இதை வந்து நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். என் மாமனாருக்கு ரொம்ப பிடிக்கும் பாகக்காய் பிட்டில்னா உயிர். பாகக்காய் வந்து ஃப்ரை பண்ணி கொடுத்தேன்னா அவ்வளோ சாப்பிடுவா. பாகக்காய் ஜென்ரலாக யாருக்கும் பிடிக்காது இல்லை. இப்போ வந்து நிறைய பேர் ஹெல்த் பெனிஃபிட்ஸ்ன்னு சாப்பிட்றோம். பட் எங்கள் மாமனாருக்கு வந்து பாகக்காய் பிட்டில்னா அப்படியே ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. சில டிஷ்ஷெல்லாம் பண்ணும்போது என் மாமனாரை நினைக்க தோணும் எனக்கு. ஸோ எனக்கு பாகக்காய் பிட்டில் வந்து இந்த ரெசிபியை கண்டிப்பாக பாருங்க. அதாவது வறுத்து அரைக்கிறதுக்கு வந்து இப்போ நான் வந்து 1 ஸ்பூன் எடுத்துட்டேன். 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் தனியா எடுத்துட்டேன். அதே மாதிரி அதாவது ப்ரொப்போர்ஷன் ஈக்குவேஷன் 1. இப்போ 1.5 ஸ்பூன் தனியா எடுத்துட்டேன்னா 1.5 ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. இதுதான் காம்பினேஷன். இதை வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து கீழே கொடுக்குறேன் எல்லாமே. அதை நீங்கள் பார்த்து பண்ணிக்கவும் உங்களுக்கு சௌரியமாக இருக்கும். ஸோ போஜனம் சேனலுக்கு லாட்ஸ் ஆஃப் லவ் கொடுக்குறேன். தேங்க்யூ கை, தேங்க்யூ ஸோ மச். உங்களால் தான் இன்றைக்கி போஜனம் அப்படிங்கிற ஒரு சேனலே நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ரெசிபி கொடுக்கணும்னு எனக்கு ஆசை, என்னோட இன்ட்ரெஸ்ட். நான் வந்து இதுக்குன்னு ஸ்பெஷலாக வந்து
முன்னாடியே நான் உங்களால் கொடுக்க முடியல, அதுதான் எனக்கு ஒரு வருத்தம். ஏன்னா நான் பாத்தில் என்ன சமைக்கிறேமோ அதை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இது எல்லாரும் அதுலேயும் எல்லாரும் சமைக்கிறது தான், பட் ஒத்தொத்தர் ஆற்றுல ஒரு ஒரு வேரியேஷன் இருக்கும்ல. ஸோ இது வந்து அடுத்து மெயினாக நான் என்ன சொல்கிறேன்னா, அடுத்த குழந்தை ஜென்ரேஷன் இப்போ வந்து என் பொண்ணே வந்து அம்மா நீ இதெல்லாம் போடுமா அப்படிங்கிறான். ஸோ அவளுக்கும் யூஸ் ஆகிற மாதிரி எத்தனையோ குழந்தையிலேருந்து எத்தனையோ பேர் வந்து நம்மளை வந்து கேட்டுருக்கா, இதை போடுங்கோ அதை போடுங்கோன்னு. ஸோ நம்ம கேட்குறவாளுக்கு நம்ம வந்து நான் வந்து என்னோட லைஃப்பையும் நான் வாழ்க்கையில் என்ன நடந்துருக்கேன் எப்படி இருக்கேன் அப்படிங்கிறதையும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. இந்த நம்ம சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த ஆடி ஸ்பெஷல் இது வந்து எப்படின்னா ஒரு நாள் ஒரு எடிட் பண்ணி நான் போடுறேன், ஒரு நாள் ஒரு மாதிரி வரும். நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.